ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. ஏன் இந்திய அளவிலேயே சொல்லலாம், மதச்சார்பின்மையை பாதுகாப்பதற்கென்று லட்சக்கணக்கான சிறுத்தைகள் திரண்ட பேரணி, அதுவும் கோட்டு சூட் அணிந்து விருது நடை போட்டோம். பலருக்கு வயிற்றெரிச்சல், சில பேருக்கு உறக்கமே இல்லாமல் ஒரு வாரம் புரண்டார்கள் என்றெல்லாம் கேள்விப்பட்டோம். எங்கிருந்துதான் சிறுத்தைகள் இப்படி திரளுகிறார்கள்? இத்தனை காலம் இவர்கள் எந்த குகைகளிலே இருந்தார்கள்? இப்போது வீதிக்கு இப்படி அணிவகுத்து வருகிறார்கள். விரித்து பார்க்கிறார்கள். இப்போதெல்லாம் தமிழ்நாட்டிலே பேரணியாக இருந்தாலும், பொதுக்கூட்டமாக இருந்தாலும், மாநாடாக இருந்தாலும் கோடிக்கணக்கிலே பணத்தை கொட்டி இறைத்து ஆட்களை திரட்டி வந்து 8 மணி வரையில் அமர வைப்பதிலேயே அவர்களுக்கு பெரும் போராட்டமாகிவிடுகிறது. அதன் பிறகு உட்கார முடியாதவர்களா? ஆனால் நள்ளிரவுக்கு மேலும் சிறுத்தைகள் காத்து கிடக்கிறார்கள். $1 மில்லியன் கொஸ்டின், கோடி ரூபாய் மதிப்புள்ள கேள்வி. நம்முடைய மேடைகளில் கதாநாயகர்கள் யாரும் இல்லை. திரையுலகத்தை சார்ந்த முன்னாள் இந்நாள் இயக்குநர்கள் யாரும் இல்லை. நாம் மக்களோடு இருப்பவர்கள், மக்களுக்காக பணியாற்றக்கூடியவர்கள், மக்களை போலவே களத்தில் நிற்பவர்கள். அவரவர் சொந்த படத்தில் ஆங்காங்கே மாவட்ட பொறுப்பாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள் பெருமுயற்சி எடுத்து மக்களை திரட்டி வந்தார்கள். அது எந்த மாநாடாக இருந்தாலும், பேரணியாக இருந்தாலும், இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இப்படி தன்னியல்பாக திரளக்கூடிய பெரும் திரள் சிறுத்தைகளாகத்தான் இருக்கிறார்கள் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. நமக்கு எந்த பின்புலமும் கிடையாது. ஊடகங்கள் நமக்கு ஆதரவாக நம் நிகழ்வுகளுக்கு முன்னும் எழுத மாட்டார்கள், பின்னும் எழுத மாட்டார்கள். எத்தனை லட்சம் பேர் திரண்டாலும் நமக்கு 3 காலம் ஒதுக்குவார்கள், அவ்வளவுதான். சில பத்திரிகைகளில் 1 காலம் மட்டும். அவர்களே, மதச்சார்பின்மை காப்போம் என்கிற முழக்கம் தேர்தலுக்கானதல்ல, தேசத்திற்கானது. மதச்சார்பின்மை என்று நாம் முழங்குகிறோம். இது கூட்டணி கணக்குகளின் அடிப்படையில் முன்வைக்கிற அரசியல் அல்ல. எடப்பாடியார் 2 முழக்கம் சேர்த்து வைக்கிறார். தமிழ்நாட்டை காப்போம், மக்களை மீட்போம், மக்களை காப்போம். யாரிடமிருந்து தமிழ்நாட்டை மீட்கப் போகிறார்? என்ன நெருக்கடிகளிலிருந்து மக்களை காப்பாற்றப் போகிறார்? மக்கள் விரோதிகளை கூட வைத்துக் கொண்டு, பிஜேபி காரர்களை கூடவே வைத்துக் கொண்டு, சங்க பரிவாரங்களை கூடவே அழைத்துக் கொண்டே போகிறார். மக்களை காப்போம் என்கிறார். நாம் மதச்சார்பின்மை காப்போம் என்றோம். இரண்டுக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கு. எடப்பாடி அவர்கள் முன்வைக்கக்கூடிய முழக்கம் திமுகவுக்கு எதிரானது. அவங்க ஆளுங்கட்சியா இருக்கிறாங்க, ஆட்சியிலிருந்து அகற்றிவிட்டு எங்க கையில மறுபடியும் ஆட்சியை கொடுங்க. இதுதான் அந்த முழக்கத்தின் உண்மையான பொருள். அதுக்கு பொழிப்புரை எழுதணும்னா என்னன்னா, திமுகவை ஆட்சி கட்டிலிருந்து இறக்குங்க, மறுபடியும் என்ன முதலமைச்சராக்குங்க. அதுதான் அந்த 2 முழக்கங்களுக்கான பொழிப்புரை, விளக்க உரை. நாம் வைக்கிற இந்த கோரிக்கை அல்லது இந்த அறைகூவல்
இது கோரிக்கை அல்ல, அறைகூவல். அறைகூவல் என்றால் அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளுக்கும் நாம் விடுக்கிற அழைப்பு. மதச்சார்பின்மை காப்போம். மிகவும் நுட்பமான ஒரு அரசியல் இது. நம்மையெல்லாம் மனிதர்களாய் தலைநிமிர வைத்த நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கோட்பாட்டு புரிதல் உள்ளவர்களால் மட்டும்தான் சிறுத்தைகளின் நகர்வுகளை புரிந்து கொள்ள முடியும். சில பேர் கேட்கிறார்கள், நீங்க என்ன எப்ப பார்த்தாலும் பிஜேபி எதிர்க்கிறீங்க, தமிழ்நாட்டில் தான் பிஜேபி ஒண்ணும் இல்லையே, ஏன் அப்புறம் பிஜேபி எதிர்ப்பு என்கிறார். 2026 வரப்போவது சட்டமன்ற பொதுத் தேர்தல் தானே, இது நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் இல்லையே, அப்படி என்றால் ஏன் நீங்கள் பிஜேபியை எதிர்க்கிறீர்கள்? இது ஒரு கேள்வி. தருக்கப்படி இது சரிதான், லாஜிக் படி இது நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் இல்லை, பிஜேபியை எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா இது தேசிய கட்சி. இப்படி கேள்வி எழுப்புகிறார். இதுதான் விடுதலை சிறுத்தைகள் பிறரிடமிருந்து வேறுபடுகிறது. சட்டமன்ற பொதுத் தேர்தலையோ நாடாளுமன்ற பொதுத் தேர்தலையோ மட்டுமே கணக்கு செய்து அந்த அடிப்படையில் களப்பணிகளை செய்யக்கூடியவர்கள் அல்ல விடுதலை சிறுத்தைகள். எங்களுக்கு தேர்தல் கணக்குகள் 2ஆம் பட்சம் 3ஆம் பட்சம் தான், அது எங்களுக்கு முதன்மையானது அல்ல. நாங்கள் மதச்சார்பின்மை காப்போம் என்று பேசுவதும் பிஜேபியை எதிர்க்கிறோம் என்பதும் தேர்தலுக்காக அல்ல, அதை முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொண்டாதான் இந்த கேள்வி கேட்க மாட்டேன். இது பார்லிமெண்ட் எலெக்ஷன் இல்ல, இது அசம்பிளி எலெக்ஷன். இந்த கேள்வி ஏன் வருதுன்னா, நீ எப்பவும் எலெக்ஷன் ஓரியன்டாவே இருக்கிற, தேர்தல் கணக்குகளின் அடிப்படையில் தான் எல்லாம் காய் நகர்த்துவாங்க, பேசுவாங்க, கூட்டணி அடிப்படையில் தான் அறிக்கை வெளியிடுவாங்க. இது உன்னுடைய பார்வை, கடந்த கால பார்வை, மரபு சார்ந்த பார்வை. இப்படித்தான் அரசியல் கட்சிகள் இருக்கும் என்ற அடிப்படையிலான பார்வை. அவற்றெல்லாம் இருந்து முற்றிலும் மாறுபட்ட பார்வை கொண்ட இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. நாங்கள் அதை ஒரு அளவுகோலாக கொள்ளவில்லை, தேர்தலை ஒரு அளவுகோலாக வைத்து நாங்கள் காய்களை நகர்த்தவில்லை. தேர்தலை மட்டுமே அளவுகோலாக வைத்தால் மதச்சார்பின்மை காப்போம் என்று நாங்கள் ஒரு பேரணியை நடத்த வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்காங்க. எங்களுக்கு தேசிய அளவில் ஒரு பார்வை இருக்கிறது. அது என்ன அம்பேத்கரிய பார்வை? அரசமைப்பு சட்டம் என்பது தமிழ்நாட்டுக்குரியதல்ல, மாநிலத்துக்குரியதல்ல, இந்திய தேசத்திற்குரியது. அரசமைப்பு சட்டம் ஒரு புதிய இந்தியாவை உருவாக்குவதற்காக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. சட்டமாக பலரும் பார்க்கிறார்கள், வழக்கமான சட்டமாக அது என்று பெயர் வைத்திருப்பார்கள். கான்ஸ்டிடியூஷனல் லா என்று பெயர் வைத்திருக்கலாம், கான்ஸ்டிடியூஷனல் ஆக்ட் என்று பெயர் வைத்திருக்கலாம், அல்லது கான்ஸ்டிடியூஷனல் கோட் CODE கோட் என்று பெயர் வைத்திருக்கலாம். இதெல்லாம் சட்டத்திற்கான சொற்கள். இது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. கான்ஸ்டிடியூஷன் என்றால் கட்டமைத்தல் என்று பொருள். கான்ஸ்டிடியூஷன் என்ன இருக்கிறது என்பதை சொல்லுவதுதான் அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரை. புஸ்தகங்கள்ல முன்னுரைன்னு இருக்கும், கான்ஸ்டிடியூஷன் இருக்கிறது ப்ரீஃபேஸ் இல்ல, பிரியாம்பிள். மற்றதுல இருக்கிறதா இங்கிலீஷ்ல ப்ரீஃபேஸ், அத முன்னுரைன்னு சொல்லுவாங்க. கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற முதல் புத்தகத்தை திறந்த உடனே இருப்பது பிரியாம்பிள். பிரியாம்பிள் அதை தமிழ்ல என்ன சொல்றோம்னா முகப்புரை சொல்றோம். அது என்ன சொல்லுகிறது என்றால், இந்த பின்னால் இருக்கிற அத்தனை பக்கங்களிலும் ஆர்டிகிள் 1, 2, 3 என்று இருக்கிறது.
பல பட்டியல்கள் இருக்கின்றன. இந்தியாவின் மொழிகள் எத்தனை என்கிற பட்டியல் இருக்கிறது. டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் இருக்கிறது. இவை எல்லாம் முன்னால் இருக்கிற ஒரு பக்க அறிக்கைக்குட்பட்டது. அந்த முன்னால் இருக்கிற முகப்புரை என்ன சொல்லுகிறது என்றால், ஆங்கிலேயர் இந்த நாட்டை விட்டு வெளியேறிய பிறகு இங்கே ஒரு அரசு உருவாகிறது. முன்பிருந்த அரசு பிரிட்டிஷ் அரசு, வெள்ளையன் அரசு, ஏகாதிபத்திய அரசு, அந்நியன் அரசு, ஆங்கிலேயன் அரசு. அவனை விரட்டிவிட்டோம். 1947 ஆகஸ்ட் 15 விரட்டிவிட்டோம். அதன் பிறகு நாங்கள் உருவாக்குகிறோம் ஒரு அரசு. அந்த அரசு இறையாண்மையுள்ள, சமதர்மமுள்ள, மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசு. இதான் பிரியாம்பிள் சொல்லணும். நாங்க உருவாக்க போற அரசு வெறும் மக்கள் அரசு சொல்லி முடிக்கல, அல்லது வெறும் குடியரசு சொல்லி முடிக்கல. அந்த அரசு சாவரின், சோசலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். இதுதான் டெல்லியில் இருக்கிற அரசு. ரிபப்ளிக் அப்படின்னு ஒரு வழியில சொல்லிட்டு போயிருக்கலாம். ரிபப்ளிக்னா மறுபடியும் மக்கள்கிட்ட வந்துருச்சுன்னு அர்த்தம். பப்ளிக்னா பொதுமக்கள், ரிபப்ளிக்னா மறுபடியும் பொதுமக்கள்கிட்ட வந்துருச்சு. யாரோ ஒரு சில பேருடைய கையில இருந்துச்சு. அவன் எல்லாம் மக்களுடைய அரசு இல்ல, இப்ப நாங்க உருவாக்கி இருக்கிற அரசு மக்கள்கிட்ட வந்துருச்சு. அதனால இதுக்கு பேரு குடியரசு. குடினா மக்கள், அரசுனா மக்களுடைய அரசு, குடிமக்கள் அரசு. ரிபப்ளிக், ரிபப்ளிக் அது எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஜனநாயக குடியரசாக இருக்கும். அத்துடன் நின்றுவிடவில்லை. அது எப்படிப்பட்டதாக இருக்கும்? மதசார்பற்ற ஜனநாயக குடியரசாக இருக்கும். அத்துடன் நிறுத்திவிடவில்லை. அது எப்படிப்பட்டதாக இருக்கும்? சமதர்மம் உள்ள மதசார்பற்ற ஜனநாயக குடியரசு. அத்துடன் நின்றுவிடவில்லை. அது எப்படிப்பட்டதாக இருக்கும்? இறையாண்மையுள்ள, சமதர்மம் உள்ள, மதசார்பற்ற ஜனநாயக குடியரசு. இவ்வளவு பெரிய டெபினிஷன். வாட் இஸ் யூனியன் கவர்மெண்ட்? இந்தியாவின் ஒன்றிய அரசுனா என்ன அப்படிங்கிறது இவ்வளவு பெரிய டெபினிஷன். இதுல ரெண்டு பேரும் வேறு வேறு ஆள் இல்ல, ஒரு ஆள் தான். ஆனா வேறு வேறு இயக்கம். பிஜேபிங்கிறது அரசியல் இயக்கம். RSS என்பது பிஜேபியை பெற்ற தாய் இயக்கம். அது ஒரு மத அடிப்படையிலான, ஒரு கலாச்சார அடிப்படையிலான, சமூக அடிப்படையிலான ஒரு இயக்கம். ஆனால் அதனால் உருவான ஒரு அரசியல் இயக்கம் தான் பிஜேபி. RSS ஒரு விங்கு தான் பிஜேபி. விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் தொழிலாளர் அணின்னு ஒரு விங்கு இருக்கு, மகளிர் அணின்னு ஒரு விங்கு இருக்கு, மாணவர் அணின்னு ஒரு விங். விங்குன்னா கிளை அல்லது ரெக்கைன்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி. அது ஒரு அணி. பிஜேபியுடைய ஒரு அணி அல்ல RSS ஒரு அணிதான் பிஜேபி. அதனாலதான் RSS தலைவர் சொல்றாரு, 75 வயசு மேல இருக்கவெல்லாம் ஓய்வு எடுத்து இன்டைரக்டா மோடிக்கு வந்து பாடம் போடுறாரு. உனக்கு செப்டம்பர் மாசம் 17ஆம் தேதி 75 வயசு ஆகும் போது நீ ரெஸ்ட் எடுத்துக்கு போ. யார் சொல்றது? பிஜேபி லீடர் சொல்ல, RSS உடைய தலைவர் சொல்றாரு. RSS தலைவர் பிஜேபி தலைவருக்கு ஆணையிடுகிறார், பிரதமருக்கு ஆணையிடுகிறார். 75 வயது ஆனால் பொதுப்பணியில் இருந்து நீங்கள் பதவிகளில் இருந்து விலக வேண்டும். இதுதான் அவர் சொல்றார். அந்த RSS காரர்களுக்கும் பிஜேபி காரர்களுக்கும் இந்த 5 வார்த்தைகளிலே 2 வார்த்தைகள் கண்மை உறுத்துகின்றன. அது என்ன 2 வார்த்தைன்னா, சோசலிஸ்ட், செக்யூலர். சோசலிசம், செக்யூலரிசம். இசம் முடிஞ்சா அதுக்கு வேறு கொள்கைன்னு அர்த்தம். பெரியார் இசம்னா பெரியார் கொள்கை, மார்க்சிசம்னா மார்க்சிய கொள்கை, செக்யூலரிசம்னா மதச்சார்பின்மை கோட்பாடு.
சோசியலிசம்னா சமதர்ம கோட்பாடு. சமதர்ம கோட்பாடுனா எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணுங்கிறதான் சமதர்மம். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கணும். எனக்கு கல்வி கிடைக்கும், உனக்கு கல்வி கிடைச்சா எனக்கு கல்வி கிடைக்கும். உனக்கு 3 வேளை சாப்பாடு கிடைச்சா எனக்கு 3 வேளை சாப்பாடு கிடைக்கும். உனக்கு உடுத்திக்கொள்ள உடை கிடைத்தா எனக்கு உடுத்திக்கொள்ள உடை கிடைக்கும். உனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணும், எனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இன்னொரு ஆள் யாரு? பிஜேபி. சுப்பிரமணிய சாமின்னு ஒரு தலைவர் இருக்காரு, உங்களுக்கு தெரியும். அவரு உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்திருக்கிறார். இந்த கான்ஸ்டிடியூஷன்ல பிரியாமல் 2 வார்த்தை இருக்கு, இந்த 2 வார்த்தையை நீக்கணும். இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் காரனுடைய கவலையே அதுதான், கோபமே அதுதான், அவருடைய ஆத்திரமே அதுதான். இந்த அரசமைப்பு சட்டம் செக்யூலர் என்று பேசுகிறது. ஆனால் அது பொறுத்து அம்பேத்கர் சட்டத்தை எழுதும்போது ரொம்ப சூதானமா, தென் மாவட்டங்களில் சூதானம் தான், ரொம்ப எச்சரிக்கையா, ரொம்ப கவனமா, ரொம்ப புத்திசாலித்தனமா என்ன பண்ணாருன்னா இந்த 2 வார்த்தையுமே கான்ஸ்டிடியூஷன்ல போட்டா அப்பவே கடுமையா எதிர்ப்பாங்கன்னு அவருக்கு தெரியும். 2 வார்த்தையில அவர் போனத அவர் 1950 இந்த சட்டத்தை நிறைவேற்றிய போது, நடைமுறைக்கு கொண்டு வந்த போது அந்த டெபினிஷன்ல 3 வார்த்தை தான் இருந்துச்சு. சாவரின் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக், அவ்வளவுதான். ஏன் நம்ம காங்கிரஸோட இருக்கிறோம் அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்பான். இங்கதான் நீங்க முக்கியமா கவனமா கேட்கணும். காங்கிரஸோட நமக்கு முரண்பாடுகள் இல்லையா? இருக்கு. அவர்களோடு நமக்கு விமர்சனங்கள் இல்லையா? இருக்கு. ஆனா ஏன் காங்கிரஸோட நிக்கிறோம்னா ரொம்ப முக்கியமான புள்ளி என்னன்னா, இந்திரா காந்தி அம்மையார் விசா சட்டத்தை கொண்டு வந்த போது 1976 ஜெயபிரகாஷ் நாராயணன் போன்ற தலைவர்களை எல்லாம் வேட்டையாடினார். மொரார்ஜி தேசாயை கைது செய்தார், வாஜ்பேயை கைது செய்தார். தமிழ்நாட்டிலே திமுக தலைவர்களை எல்லாம் கைது செய்து இன்றைய முதல்வர் ஸ்டாலின் உட்பட கைது செய்யப்பட்டு சிறை கொட்டடியில் அடைக்கப்பட்டார்கள். ராஜ்நாராயணன் கைது செய்யப்பட்டார், லல்லு பிரசாத் யாதவ் கைது செய்யப்பட்டார். சொல்லிட்டே போறான். இந்திய அரசியலின் ஒரு இருண்ட காலம் இந்திரா காந்தி அம்மையார் மிசா கொண்டு வந்த காலம். மிசா என்றால் அது ஆங்கில சொல்லின் சுருக்கம், MISA. தமிழ்ல மிசா மிசான்னு சொல்லும். MISA என்ன அர்த்தம்னா மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட். அது ஒரு சட்டத்தினுடைய பெயர். தேசிய ஒருவேளை வலிமை பெற்றாலும் பெறுவார்கள், ஆட்சிக்கு வந்தாலும் பெறுவார்கள். அப்படி வருகிற போது இந்த அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிந்து விடவும் வாய்ப்பு இருக்கிறது. மிக இலகுவாக அவர்கள் இந்த அரசாங்கத்திற்கு ஒரு மதத்தை அறிவிக்க வாய்ப்பு இருக்கிறது. இதை தடுக்க வேண்டும் என்று விரும்பியவர் இந்திரா காந்தி அம்மையார். இந்திரா காந்தி அம்மையார் ஜவஹர்லால் நேரு அவர்களின் மகள், காந்தி அடிகளின் மாணவி. புரட்சியாளர் அம்பேத்கரை தலைவராக ஏற்றுக்கொண்டவர் இல்லை. ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் எழுதப்பெற்ற அரசமைப்பு சட்டத்தின் முகப்புறையிலே இருக்கிற முக்கியமான கோட்பாட்டில் அடிப்படை கூறுகளாக இருக்கின்ற அந்த சொற்களை எல்லாம் வலுப்பெறச் செய்ய வேண்டும் என்பதிலே ஆர்வம் காட்டினார். அவர் RSS மனநிலை உள்ளவராக இருந்திருந்தால், கோல்வாக்கரை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருந்திருந்தால், வீர சாவர்கரை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருந்திருந்தால் இந்த செயலை அவர் செய்திருக்க மாட்டார். அவர் அடிப்படையிலே புரட்சியாளர் அம்பேத்கரின் சிந்தனைகளுக்கு ஏற்ப செயல்படக்கூடியவராக இருந்தார், அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருந்தார். அதனால்தான் ஒரு அம்பேத்கரிஸ்ட் அந்த இடத்திலே இருந்தால் என்ன செய்வானோ, தப்பித்தவரை திருமாவளவன் அந்த இடத்தில் இருந்தால் என்ன செய்திருப்பானோ, அந்த உணர்வின் அடிப்படையிலே இந்திரா காந்தி அம்மையார் அரசமைப்பு சட்டத்திலே திருத்தம் கொண்டு வந்து
புரட்சியாளர் அம்பேத்கர் காந்தியடிகளை கடுமையாக விமர்சித்தார். அக்குளிலே கத்தியை மறைத்து வைத்துக் கொண்டு உதடுகளிலே புன்னகையை காட்டுகிற ஒருவர் மகாத்மா என்று சொன்னால் காந்தியும் ஒரு மகாத்மா தான் என்று காந்தியடிகளை விமர்சித்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர். அந்த அளவுக்கு காந்தியடிகளோடு கடுமையான முரண்பாடுகளை கொண்டிருந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். ஆனால் அதே காந்தியடிகள் தான் அம்பேத்கர் விரும்பியதை போல இந்த தேசம் மதசார்பற்ற தேசமாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார். டெல்லியிலே உருவாகி இருக்கிற இந்த அரசு மதசார்பற்ற அரசாக இருக்க வேண்டும். விரும்பியது யார்? காந்தியடிகள் விரும்பினார். அவர் தீவிரமான இந்துத்துவ பற்றாளர், ராமபக்தர். சாதி அமைப்பு இருக்கட்டும், தீண்டாமை ஒழியட்டும் என்று சொன்னவர். பரப்பிலே உயர்வு தாழ்வு உண்டு என்பதை ஏற்றுக்கொண்டவர். இம்மை மறுமை என்கிற கருத்திலே உடன்பாடு உள்ளவர். தன்னை ஒரு சனாதனி என்று சொல்லுவதிலே பெருமைப்படக்கூடியவர். அப்படிப்பட்ட காந்தியடிகள் இங்கே உருவாக்கி இருக்கிற இந்த அரசு மதசார்பற்ற அரசாகத்தான் இருக்க வேண்டும் என்று விரும்பினார். காந்தியடிகளும் ஜவஹர்லால் நேரு அவர்களும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் ஒரு புள்ளியை உடன்பட்டார்கள் என்றால் அந்த ஒற்றை புள்ளிதான் செக்யூலரிசம். அதுதான் மதச்சார்பின்மை. தமிழ்ல மதச்சார்பு, மொழி சார்பின்மை என்று சொன்னார். இந்திய மட்டும்தான் உயர்த்தி பிடிக்கணும். பிற மொழிகள் ஒரு மொழியை சார்ந்து இருக்கக்கூடாது, ஒரு இனத்தை சார்ந்து இருக்கக்கூடாது, ஒரு மதத்தை சார்ந்து இருக்கக்கூடாது. யார்? நீயும் நானும் ஒரு மதம் சார்ந்து இருக்கலாம், ஒரு மொழி சார்ந்து இருக்கலாம், ஒரு இனம் சார்ந்து இருக்கலாம், சாதி சார்ந்து இருக்கலாம். ஆனால் டெல்லியிலே உருவாகி இருக்கிற அரசு மதம் சார்ந்து இருக்கக்கூடாது, ஒரு மொழி சார்ந்து இருக்கக்கூடாது, இந்திதான் பெரிய மொழி என்று சொல்லக்கூடாது, சமஸ்கிருதம் தான் தேவ பாஷை என்று சொல்லக்கூடாது, அதை சமஸ்கிருதம் பேசுகிறவன் சொல்லட்டும், அரசு சொல்லக்கூடாது. அரசு வேறு, மதம் வேறு. அரசு வேறு, கட்சி வேறு. பிஜேபி என்ற கட்சி இன்றைக்கு ஆளலாம், காங்கிரஸ் என்ற கட்சி நாளைக்கு ஆளலாம், கம்யூனிஸ்டுகள் அடுத்த சில ஆண்டுகளுக்கு பிறகு ஆளலாம், கட்சிகள் வரலாம் போகலாம். அரசு நிலையானது, அரசு நிலையானது. அந்த அரசு மதச்சார்பற்றதாக இருக்க வேண்டும். அதுதான் அந்த மதச்சார்பின்மை. ஏன் அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் அவர்களின் விருப்பம் இந்த அரசாங்கம் ஒரு அரச மதத்தை பெற்றிருக்க வேண்டும். அரசுக்கு நோ ரிலீஜன். கவர்மெண்ட்டுக்கு, யூனியன் கவர்மெண்ட்டுக்கு ரிலீஜன் கிடையாது. உனக்கு ரிலீஜன் உண்டு, எனக்கு ரிலீஜன் உண்டு, அத்வானிக்கு ரிலீஜன் உண்டு, அமித்ஷாவுக்கு மதம் உண்டு, மோடிக்கு மதம் உண்டு, மோகன் பகவத்துக்கு மதம் உண்டு. டெல்லி கவர்மெண்ட்டுக்கு மதம் கிடையாது. மதம் கூடாது. இதை நுட்பமாக பதிவு செய்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அன்றைக்கு இருந்த இந்துத்துவ சக்திகளை தன்னுடைய வாத திறமையால் வென்றவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அரசமைப்பு சட்டத்திலே இந்த அரசாங்கத்திற்கு மதம் இல்லை என்பதை உறுதிப்படுத்தியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அதற்கு துணை நின்றவர்கள் ஜவஹர்லால் நேரு அவர்களும் காந்தியடிகளும். அந்த ரெண்டு பேரும் அன்னைக்கு ஒத்துக்கிறேன்னா கான்ஸ்டிடியூஷன்ல செக்யூலர்ங்கிறதை ஒத்துக்கிறார். அது எழுத்தாக இல்லாமல் இருந்த நிலையிலே 1976 26 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திரா காந்தி அம்மையார் அதை லெட்டர் இன் ஸ்பிரிட் எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்தார். அதனால்தான் இந்திரா காந்தி அம்மையார் சுட்டுக் கொல்லப்பட்டார். அதனால்தான் காந்தியடிகளும் சுட்டுக் கொல்லப்பட்டார். இன்றைக்கு அந்த கோட்பாட்டை சிதைப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி முயல்கிறது. இன்றைக்கு இந்தியாவில ரெண்டே சக்திகள் தான். ஒன்று மதசார்பின்மையை ஆதரிக்கிறவர்கள், இன்னொன்று மதசார்பின்மையை எதிர்ப்பவர்கள். மதசார்பின்மையை எதிர்ப்பவர்கள் பிஜேபி, பிஜேபியோடு இருக்கிற அதிமுக, பிஜேபிக்கு துணை போகிற இதர கட்சிகள், இவர்கள் எல்லாம் மதச்சார்பின்மை என்கிற கருத்துக்கு எதிரானவர்கள்.
அதனால் எடப்பாடியை எதிர்க்கிறோம், பிஜேபியை எதிர்க்கிறோம். பிஜேபிக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை அம்பலப்படுத்துகிறோம். ஏதோ சீட்டு சொன்னா கூடுதலா சீட்டு கொடுத்தா திருமாவளவன் வந்துருவாரு, துணைமண்டல முதலமைச்சர் பதவி கொடுத்தா திருமாவளவன் வந்து விடுவார். இப்படி சராசரி அரசியல் கணக்குகளை நம்மோடு பொருத்தி பார்க்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் முற்றிலும் மாறுபட்டவர்கள் என்பதை போக போக காலம் சொல்லும். நீங்கள் கூட்டணி கணக்குகளை போட்டுக் கொண்டிருக்கிற போது நாங்கள் தேசத்தை காப்பதற்காக, அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். அரசமைப்பு சட்டத்தின் உயிர்மூச்சு கோட்பாடாக இருக்கிற மதச்சார்பின்மை கோட்பாட்டை பாதுகாப்பதற்காக போராடி கொண்டிருக்கிறோம். நாங்க அன்னன்னைக்கு பரீட்சைக்கு படிச்சுட்டு பாஸ் பண்றோங்க. உங்களை மாதிரி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே படிச்சு செகண்ட் டிவிஷன் தேர்ட் டிவிஷன் இருந்து கடைசியில ஃபெயில் ஆரம்பிக்கிறேன். சில பேர் ஒரு வருஷத்துக்கு முன்னாலே பரீட்சைக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணன் எடப்பாடியார் கிளம்பிட்டார். சிலபஸ் எல்லாம் இப்போ ஒரு சிலபஸ் முடிச்சுட்டார். அடுத்த ரவுண்டு போயிட்டு அடுத்த ரிவிஷன் வருவார். நாங்க எலெக்ஷன் அறிவிச்ச பிறகுதான் எலெக்ஷன் வேலையே செய்யும். அது எங்களுக்கு செய்ய தெரியாத வேலைலாம் ஒண்ணும் கிடையாது. எங்களுக்கு அது இல்ல பிரைமரி, அது எங்களுக்கு செகண்டரி தான். தேர்தல் அரசியல தேர்தலை சந்திச்சாங்க, நாடாளுமன்ற ஜனநாயகத்துல தேர்தலை சந்திச்சாங்க. ஆனா யாரோட நின்று நாங்கள் சந்திக்கிறோம்? மதச்சார்பின்மை கருத்தை ஆதரிக்கிற கட்சி திமுக, மதச்சார்பின்மை கருத்தை ஆதரிக்கிற கட்சி காங்கிரஸ், மதச்சார்பின்மை கோட்பாட்டை ஆதரிக்கிற கட்சிகள் இடதுசாரி கட்சிகள், மதச்சார்பின்மை கோட்பாட்டை பாதுகாக்க வேண்டும் என்ற அணி ஒருபுறம், மதச்சார்பின்மையை சிதைப்போம் என்ற அணி ஒருபுறம். இந்தியாவில் இரண்டே அரசியல் பிரிவுகளா, ஒன்று செக்யூலர் போர்சஸ், இன்னொன்று நான் செக்யூலர் அல்லது ஆன்டி செக்யூலர் போர்சஸ். ஆன்டி செக்யூலர் போர்சஸ், ஆன்டி செக்யூலர் யார் என்றால் பிஜேபி, ஆர்எஸ்எஸ், ஏடிஎம்கே அன்கோ. அவங்க கூட யாரெல்லாம் இருக்கிறாங்களோ சில பேர் இன்னும் முடிவே எடுக்காம இருக்கிறாங்க. நாம ஏற்கனவே முடிவெடுக்கிறோம், 6-7 வருஷத்துக்கு முன்னாடியே முடிவெடுக்கிறோம். இன்னும் ஏன் சில பேர் முடிவெடுக்கலன்னா, கடைசி நேரத்தில் லாப நட்ட கணக்கு பார்த்து லாபம் நட்டம் லாபம் நட்டம் லாபம் அந்த பக்கம் போயிடுவாங்க. இந்த படி மேசிங்க வீடு கட்டும் போது படி கட்டுவாங்க, லாபம் நஷ்டம் காது வச்சுட்டே போவாங்க. கடைசியில லாபம் முடிக்கிற மாதிரி படியை முடிப்பாங்க. எங்களுக்கு நஷ்டமோ லாபமோ அது பிரச்சனை இல்லை, கொள்கைதான் முக்கியம், மதச்சார்பின்மை தான் முக்கியம். பிஜேபியில் மண்ணில் வலுப்பெற்றுவிடக் கூடாது, மேலும் மேலும் வலுப்பெற்றுவிடக் கூடாது, தமிழ்நாட்டில் காலூன்றிவிடக் கூடாது. அவர்கள் மிகவும் ஆபத்தானவர்கள். மக்களை சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் பிளவுபடுத்தக்கூடிய தீய சக்திகள். அதுதான் என்ன பார்த்து தீய சக்தி. உலகமே சொல்லு யார் தீய சக்தி தெரியுங்க? யாருனாரு? தேசத்தை பாதுகாப்பது என்ன? நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள ஏதோ 4 எம்எல்ஏ வச்சிருக்கீங்க, தேசத்தை காப்பாத்துவீங்களா அப்படின்னு சில அற்பர்கள் கேட்கிறாங்க. ஐடியாலஜிக்கெல்லாம் நாங்க நிக்கிறோம் பாருங்க, அதுவே எங்களுடைய பெரிய பங்கு. கருத்தியல் சார்ந்து நாங்கள் எந்த லாபநட்ட கணக்குகளும் போடாமல் கருத்தியல் ஆட்சி அதிகாரத்தை கைகளில் கொடுக்கிற காலம் வரும். அது ஒரு அங்கீகாரம், அவ்வளவுதான். அதுவே எங்கள் இறுதி இலக்காக. பிஜேபி, ஆர்எஸ்எஸ் தமிழ்நாட்டிலே வலுப்பெற்று விட்டால் முஸ்லிம்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியலையும் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியலையும் இன்னும் தீவிரப்படுத்துவார்கள், கூர்மைப்படுத்துவார்கள், ஆழப்படுத்துவார்கள்.
வலிமைப்படுத்துவார்கள். இந்து முஸ்லீம் கலவரத்தை தூண்டுவார்கள், வன்முறைகளை தூண்டுவார்கள். எலெக்ஷன் நேரத்தில் என்னென்ன பண்ண போறாங்க தெரியும், பண்ணுவாங்க. அதான் அவங்க எல்லா மாநிலங்களிலும் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. மதம் சார்ந்த வன்முறைகளை தூண்டுவது. விடுதலை சிறுத்தைகளை எங்க அணிக்கு வாங்க நாங்க கூப்பிடுறது இருக்குன்னா நம்ம மேல இருக்கிற கரிசனம் கிடையாது. திமுக கூட்டணியை உடைக்கணுங்கிறதான் நோக்கம். அது எடப்பாடியார் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அஜெண்டா. நீ இப்படிதான் பேசணும், எப்படியாவது திருமாவளவன் பிடிச்சு வெளியே கொண்டு வா, துணை முதலமைச்சர் தரேன்னு சொல்லு, கூடுதலா சீட்டு தரேன்னு சொல்லு, இன்னும் கொஞ்சம் ஆசையை காட்டு, அவன் மயங்கிற அளவுக்கு ஆசையை காட்டு. அவன் வெளியே வந்தா ஒன்னொன்னா புரியலாம், செங்கல்ல உருவிடலாம், கூட்டணியை உடைச்சிடலாம். இது யாரோ வெளியில இருந்து ஏற்பாடு செய்து அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கு சொல்லி தந்து இப்படி சொல்லுங்க. உண்மையிலேயே அவர் ஆட்சியை அமைக்கிறோம், திமுக ஆட்சி வேண்டாம், அண்ணா திமுக ஆட்சி, அது அம்மா ஆட்சி சொன்னாலும் சரி, எம்ஜிஆர் ஆட்சி சொன்னாலும் சரி, அந்த ஆட்சி தான் நாங்கள் அமைக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தால் எந்த சூழலிலும் பிஜேபியோடு நாங்கள் சேர மாட்டோம் என்கிற நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறது. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே தோற்று போன அதிமுக முன்னணி தலைவர்கள் எல்லாம் என்ன சொன்னார்கள்? பிஜேபியோட சேர்ந்ததால் தான் நாங்கள் தோற்று போனோம் சொன்னாங்களா இல்லையா? முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சொன்னாரா இல்லையா? இப்ப அவர் இல்லைன்னு சொன்னாலும் சொல்லுவார், நான் எப்ப சொன்னேன்னு சொன்னாலும் சொல்லுவார், நான் அப்படி சொல்லவே இல்லைன்னு சொன்னாலும் சொல்லுவார். ஆனா அவர் சொன்னது யூடியூப்ல கிடக்கு. அவர் சொன்னார், நான் இங்க தனிக்காட்டு ராஜா மாதிரி இருந்தேன், ராயபுரம் தொகுதியில முடிசூடா மன்னனா இருந்தேன். எந்த அளவுக்கு அரசியல் நுட்பமா கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் சிறுத்தைகள். முடிசூடா மன்னனா இருந்தேன். தோத்து போனதுக்கு காரணம் பிஜேபி தான் சொன்னாரா இல்லையா? அப்புறம் எந்த அடிப்படையில் பிஜேபியோட கூட்டு சேர்ந்தீங்க? பிஜேபியோட சேர்ந்து எப்படி நீங்க ஆட்சிக்கு வர முடியும்? நான் கேட்கிறேன். உங்கள்கிட்ட 25% 30% ஓட்டு இருக்குன்னே வச்சுக்கோங்க, 25% வச்சுக்கோங்க. ஆனா ஆட்சி அமைக்கிறதுக்கு 33% ஓட்டு வேணும், அதுக்கு மேல ஒரு 8% ஓட்டு வேணும். 8% ஓட்டை நீங்க பிஜேபியோட சேர்ந்து வாங்கிக்க முடியுமா? அவங்க ஏற்கனவே வாங்கின ஓட்டுங்கிறது உங்க ஓட்டு, உங்ககிட்ட இருந்து ஓட்டை கரைஞ்சிக்கிட்டே இருக்கு. நீங்க நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி யார் ஓட்டு போட்டாங்கன்னா அண்ணா திமுகவில் இருந்தவங்க அவங்க பிஜேபி பக்கம் இருந்துட்டாங்க. அப்படிதான் போகும் ஓட்டு. நம்ம திமுக ஓட்டை போடக்கூடாதுன்னு வளர்க்கப்பட்டவங்க ரெட்டலைக்கு ஓட்டு போட்டவங்க. திமுக வெறுப்பு, கருணாநிதி வெறுப்பு, அதுதான் ரெட்டை இலை ஓட்டு. இப்போ அந்த ஓட்டுக்காரங்க உதயசூரியனுக்கு போறதுக்கு தயங்குறாங்க. உதயசூரியனுக்கு போறதுன்னா வேற யாருக்கு போறது? ரெட்டலையும் சரியில்லை, எடப்பாடி சரியில்லை, சரி போடு தாமரைக்கு போறது. திமுக எதிர்ப்பு வாக்குகள் சிதறுது, ஏடிஎம்கேவுக்கு போட முடியல. அப்போ உங்க வாக்குகள் மெல்ல மெல்ல சரிகிறது, பிஜேபி பக்கம் நகர்கிறது. உங்கள் வாக்குகள் தான் அது, அதிமுக வாக்குகள் தான். அந்த வாக்குகளை கட்டி காப்பாற்றிக் கொள்ளுங்கள். நாங்க நீங்க யார்? நாங்க இணக்கமா இல்லைன்னு சொல்ல நீங்க யார்? நான் ஜெயலலிதா அம்மாவுக்கு தம்பியா இருக்கிறேன். அவங்களே சொன்ன ஸ்டேட்மெண்ட், தம்பி திருமாவளவன் எங்கிருந்தாலும் வாழ்க சொன்னாங்களா இல்லையா? அந்த உரிமையோடு சொல்றேன். டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே, தமிழ்நாட்டு அரசியல் முரண்பாடுகள் இருந்தாலும் பிஜேபியோ அல்லது காங்கிரஸ் கூட தேசிய கட்சிக்கு வளர முடியாம போனதுக்கு என்ன காரணம்னா எம்ஜிஆர் வளர்ந்ததால. எம்ஜிஆர் ஒரு ஆளுமை உருவாகாம இருந்திருந்தா
டிஎம்கே வெர்சஸ் காங்கிரஸ் இருந்திருக்கும் அரசியல். 1967 அதன் பிறகு தொடர்ந்து 72 எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்ச உடனே அது டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே மாறி போச்சு. கருணாநிதியா எம்ஜிஆர் அரசியல் மாறி போச்சு. அதனால காங்கிரஸ் போயிடுச்சு பின்னாடி. அதனால்தான் பிஜேபி இங்க கால் வைக்க முடியல. அதனால்தான் சங்க பரிவாரங்களின் அரசியல் இங்கே வேறொன்றவில்லை. மதவாத அரசியல் வேறொன்றவில்லை. வெறுப்பு அரசியல் வேறொன்றவில்லை. மத வெறியாட்டம். பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது வட இந்திய மாநிலங்களில் அதற்கு யார் சிவப்பு கம்பளம் விரிப்பது என்றால் மதிப்புக்குரிய மாண்புமிகு மேலாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. இது தமிழ்நாட்டுக்கே நீங்கள் செய்கிற துரோகம். நினைவிலை வைத்துக் கொள்ளுங்கள். 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல் முடிந்த பிறகு அதிமுக தொண்டர்கள் சொல்வார்கள், அன்றைக்கே திருமாவளவன் சொன்னாரு, நாமதான் புத்தியில்லை. பிஜேபியால் அதிமுக வலுவிழந்து விடும் என்று கவலைப்பட்டவன் திருமாவளவன். சில அற்புதங்கள் சொல்றான், நீ உன் கட்சியை வளர்க்கறத விட்டுட்டு ஏயா நீ எடப்பாடி கட்சி வீக் ஆயிரும் சொல்லிட்டு இருக்கிற அப்படின்றான். எடப்பாடி கட்சி வீக் ஆயிரும் சொல்லிட்டா என் கட்சி வளராம போயிருமா? விடுதலை சிறுத்தைகள் கட்சி வளராம போயிருமா? சில பேர் அப்படி கணக்கு போடுறான். அதாவது அவன் என்ன சொல்ல வரான்னா, உன் கட்சி நீ வளர்க்கணும்னா நீ கூடுதலா சீட்டு கொடுக்குற கட்சிக்கு அடிக்கு போ, எதை பற்றியும் கவலைப்படாத, பிஜேபி என்ன செஞ்சா செஞ்சுட்டு போனா போறான், உனக்கு 15 சீட்டு 20 சீட்டு கிடைக்கும்ல, உன் கூட இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஒரு 10 பேர் வாய்ப்பு கொடுக்கலாம் இல்லையா, நீங்க ஜெயிச்சு உள்ள போகலாம் இல்லையா, அதுதானே கட்சி வளர்ச்சி அப்படின்னு. அது அல்ல கட்சி வளர்ச்சி. அம்பேத்கருடைய கொள்கைகளை கட்டி காப்பாற்றுவதுதான் கட்சி. சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்ற கொள்கையை உறுதிப்பாட்டோடு உயர்த்தி பிடிப்பதுதான் கட்சி வளர்ச்சி. அதுல ஒரு அங்குலம் கூட பின்வாங்க கூடாது. அரசமைப்பு சட்டம் வலுவிழப்பதற்கு எந்த சூழலிலும் இடம் கொடுத்து விடக் கூடாது. மதச்சார்பின்மை என்கிற கோட்பாடு சிதைவதற்கு நாம் ஒருபோதும் இடம் கொடுத்து விடக் கூடாது. இந்த கருத்திலே உடன்பாடு உள்ளவர்களோடு இன்றைக்கு நாங்கள் நெருங்கி நிற்கிறோம். அவங்க எங்களுக்கு என்ன கொடுக்கறாங்க போறாங்க முக்கியம். எங்கள் தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் முன்மொழிந்த கொள்கையை பாதுகாப்பதற்கு அவர்களின் துணை எங்களுக்கு தேவைப்படுகிறது. அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கு காங்கிரசின் துணை தேவைப்படுகிறது. சாதி ஒழிப்பு அரசியலை மென்மேலும் முன்னெடுத்து செல்வதற்கு இடதுசாரிகளின் அந்த அளவுக்கான நம்பகத்தன்மை திரண்டு அதுதான் முக்கியமானது. பிடிவாதம் நாம் செய்யவில்லை, விதண்டாவாதம் செய்யவில்லை, வீண் வரட்டுவாதம் நாம் செய்யவில்லை, அடம் பிடிக்கவில்லை, உறுதியாக இருக்கிறோம். அவ்வளவுதான். நீ ஒரு குச்சி எடுத்தா டக்குனு ஒடிச்ச முடியும். அந்த குச்சி உனக்கு கோஆபரேட் பண்ணுதுன்னு அர்த்தம். ஒரு இரும்பு கம்பி எடுத்து டக்குனு ஒடிக்க முடியுமா? ஒடிக்க முடியாது. அப்ப அந்த இரும்பு கம்பி பிடிவாதம் பண்ணுதுன்னு சொல்லுவீங்களா நீங்க? குச்சியை சொன்ன உடனே டக்கான்னு ஒடிஞ்சு நமக்கு இடம் கொடுத்து வச்சு கம்பிகள் கம்பிகள் சில நேரங்களில் லேசா வளைஞ்சி கொடுக்கும். ஆனா ஒடியாது, உடைக்க முடியாது. இது தற்பெருமைக்காக சொல்லவில்லை, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன்.